இடத்துல எல்லாம் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். 13ஆம் வசனம், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. இவங்க என்ன பண்றாங்க இப்போ? இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணி தங்களை மேன்மையா காட்டிக்கிறது மட்டும் இல்லாம தன்னுடைய மந்தையில இருக்கிற ஆடுகளை சரியான விதத்துல நடத்தல. இவங்க பரலோக ராஜ்யத்துக்கு அவங்களை கொண்டு போய் சேர்க்கும்படியான காரியத்தை அவங்க செய்யல. இவங்களுக்கு தான் மேன்மை தேடிக்கிறாங்களே தவிர, இவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, ஆடுகளை கர்த்தரிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இல்லை. கர்த்தரை பற்றி அவர்களுக்கு சொல்லி, பரலோக ராஜ்யத்தை பற்றி அவர்களுக்கு சொல்லி அவங்களை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கவே இல்லை. அப்படின்னா ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க என்னென்ன நற்கிரியைகளை செய்ய வேண்டும், எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும், எப்படி தேவனை பிரியப்படுத்த வேண்டும், இதெல்லாம் தான் நம்ம போதிக்கணும் இல்லையா? அதெல்லாம் போதிக்காம இவங்களுக்கு எப்படி அவங்க ஊழியம் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க அதை தான் பெரிதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள்.